Good morning, students. How are you? Are you okay? Today we are going to learn Unit 3 History, Lesson Unit 3, Chapter Emergence of New Kingdoms in South India. Later Cholas and Pandyas. Later Cholas and Pandyas. Today we are going to learn this lesson, History, Unit 3. அதாவது தென்னிந்தியா புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஓகேயா? The headings: to trace the origin தோற்றம் தோன்றியது, origin of the later Cholas and the later Pandyas. அதாவது பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்களின் தோற்றத்தை கண்டறிதல். To know about the prominent rulers of both the kingdoms. அதாவது இந்த இரு அரசுகளின் முக்கியமான அரசுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். To acquaint with their administrative system. அதாவது நிர்வாகம், அவர்களின் நிர்வாக முறைகளை அறிந்து கொள்ளுதல். To understand the social, economic and cultural development during their reign. அதாவது அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து சமூக பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சியை பற்றி புரிந்து கொள்ளுதல். ஓகே. The later Cholas. Introductions. The Chola are one among the popular and well-known Tamil monarchs. Monarchs meaning வந்து முடியாட்சி. Monarchs in the history of South India. The elaborate state structure, the extensive irrigation networks, the vast number of temples they built, their great contributions to art and architecture, and their overseas exploits have given them a preeminent position in history. அதாவது என்ன சொல்கிறாங்க, தென்னிந்தியா வரலாற்றில் வந்து பிரபலமான நன்கு அறியப்பட்ட ஆட்சி எதுனா முடியாட்சி. இந்த முடியாட்சி அரசுகளால் சோழர் அரசு ஒன்றாகும். இந்த முடியாட்டு அரசுகளில் வந்து முக்கியமான அரசு எதுனா சோழர் அரசு அது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களின் அரசு கட்டமைப்பு எப்படின்னா விரிவானது, ரொம்ப பெரியது. ஏன் பெரியதாகுது அப்படின்னா எப்படி அப்படின்னா அவங்க செஞ்ச அந்த இதுகள், அதாவது நீர்ப்பாசன அமைப்பு முறை, அது வந்து விரிந்து பறந்து அதிகமான எண்ணிக்கையில் நிறையா பறந்து அதில் வந்து அதிக எண்ணிக்கையிலான விவசாயங்கள் வந்து நிறையா இருந்தது. அதே மாதிரி கோவில்களை, அதிக எண்ணிக்கையில் கோவில்களையும் அவர்கள் கட்டியுள்ளனர். அதனால் அவர்கள் பேரும், அது மட்டும் இல்லை, கோயில்கள் கட்டினாங்களாம், நீர்ப்பாசனம் செஞ்சாங்களாம், கட்டிடக்கலைகள் இதெல்லாம் சோழர்களை சேர்ந்த அவர்கள் செய்த பெரும் பங்காற்றியுள்ளனர் அப்படின்னு சொல்கிறத வந்து உணர்த்துது. அவர்கள் அதிகமான ஆட்சி செஞ்சுருக்காங்க, நல்ல ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதே அவங்க உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் கடந்து அவர்கள் சாதனைகள் பல புரிந்துள்ளனர். யார் சாதனை புரிஞ்சிருக்காங்க? சோழர்கள் வந்து கடல் கடந்து சாதனைகள் புரிந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? கடல் கடந்து சாதனைகள் சோழர்கள் புரிந்திருக்கார்கள், பங்காற்றிருக்கார்கள். அதோடவும் இந்த அரசு வந்து எல்லாமே அவர்கள் வரலாற்றில் ஒப்புயர்வில்லா இடத்தை பெற்றுள்ளனர். வரலாற்றில் வந்து ஒப்புயர்வில்லா இடத்தை இந்த சோழர் ஆட்சி பெற்றிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
Next point, revival of the Chola ruler. Revival of the Chola rulers. What is revival of the Chola rulers? The ancient Chola kingdoms regent supreme with the Kaveri Delta, forming the core area of its rule and with Urayur. அதாவது ரிவிவல் ஆஃப் த சோழா அப்படின்னா வந்து சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சி, சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சி. என்ன சொல்கிறாங்கன்னா, பண்டைய சோழ அரசு காவேரி ஆற்றின் கலிமுக பகுதியில் தான் பகுதியை மையமாகத்தான் கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. கலிமுக பகுதியை மையமாக கொண்டிருந்ததான் பண்டைய சோழ அரசுகள். ஓகேயா? அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே வந்து அதனுடைய தலைநகரம் எதுவாக உறையூர். அதாவது இன்றைய நாம் எப்படி சொல்கிறோம்னா திருச்சி சொல்கிறோம்லையே, திருச்சிராப்பள்ளி, அதுதான் அதனுடைய தலைநகரம். எதனுடைய தலைநகரம்? சோழர் ஆட்சியின் தலைநகரம் எதுனா திருச்சிராப்பள்ளி, உறையூர். இன்றைய வந்து நம்ம வந்து திருச்சிராப்பள்ளிங்கிறோம், அன்று வந்து உறையூர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், Delta forming the core area of its rule and with Urayur, present day Tiruchirappalli as city's capital. It rose to prominence during the region of Karigala, but gradually declined under his success. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கரிகால சோழன் அவரது ஆட்சி காலத்தில் வந்து இந்த அரசு சிறப்பான இடத்தை பெற்றிருந்தது. கரிகால சோழன் அவர் ஆண்ட காலத்தில் இந்த சோழ அரசு வந்து சிறப்பான இடத்தை பெற்றிருந்தது. அவருக்கு பின்வந்தோர் யாருன்னா, அவர் பின்வந்த காலத்தில் வந்து படிப்படியாக சரிவினை சந்தித்தலாம். அந்த கரிகால சோழனுக்கு அடுத்து போக போக அங்கே வந்து வீழ்ச்சி அடையுது. ஓகேயா? கரிகால சோழன் ஆட்சிக்கு பிறகு அது என்ன ஆகுதான், டெக்லைன் அண்டர் ஹிஸ் சக்ஸஸ், அவர் வெற்றியெல்லாம் வீழ்ச்சி அடையுது. இந்த 9th century விஜயாலயா ruling over a small territory lying north of Kaveri revived the Chola dynasty. He conquered Tanjavur and made it his capital. அதாவது வீழ்ச்சி அடைந்ததோட பின்னாடி கொஞ்சம் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்ததை பார்த்து என்ன செய்கிறாங்க, 9வது நூற்றாண்டில் காவேரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை சின்ன பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ வம்சத்தை அவர் என்ன செய்றாரு, மீட்டெழச் செய்தார். அந்த பின்தங்கி போன சோழ அரசை மேலோக்கி கொண்டு வர்றார். அவர் வந்து என்ன செய்யலாம், தஞ்சாவூரை வந்து தஞ்சாவூரை கைப்பற்றினோன்னா அதை வந்து தன்னுடைய தலைநகரமாக மாற்றுகிறார், தலைநகரமாக ஆக்கினார். அதுக்கப்புறம் வந்து இந்த தஞ்சாவூர் கேபிட்டல் லேட்டர் ராஜேந்திரா முதலாம் ராஜேந்திரன் அண்ட் ஹிஸ் சக்சஸ் ரூல்ட் த எம்பையர் ஃப்ரம் கங்கை கொண்ட சோழபுரம், இந்த நியூலி பில்ட் கேபிட்டல். தஞ்சாவூரை வந்து தலைநகரமாக வைத்திருந்தார் யாருன்னா விஜயாலயா. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பிறகு யார் வரான்னா முதலாம் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லுவார் வராரு. அவர் வந்து சார் புதிதாக நியமிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆட்சி செய்கிறார். அப்போ கங்கை கொண்ட சோழபுரத்தை ஆட்சி செய்கிறவர் யாரு? முதலாம் ராஜேந்திரன். அதே மாதிரி தஞ்சாவூரை தலைநகரமாக ஆட்சி செஞ்சது யாரு? விஜயாலயா அரசர், விஜயாலயன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தஞ்சாவூரை. அதே மாதிரி யார் என்ன ஒருத்தர் சோழ அரசர் எதை தலைநகராக வச்சுருக்காரு? இப்போ அதுக்கு தலைநகரம் அது உறையூரை அது வந்து சோழ அரசர். உறையூரை தலைநகரமாக வச்சு ஃபஸ்ட்டு உறையூர், 2வது தஞ்சாவூர், 3rd வந்து என்னது கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழ அரசர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜேந்திரா ஃபஸ்ட்டு, அதாவது முதலாம் ராஜேந்திரா ஃபஸ்ட்டு
அவருடைய ஆட்சி காலம் வந்து 985 to 1016 வரை ரூல் பண்ணியிருக்காரு. 918லேருந்து 985லேருந்து 1016 வரை ரூல்டு பண்ணியிருக்காரு. ராஜேந்திரா ஃபர்ஸ்ட் வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலர் ஆஃப் சோழா எம்பையர் அண்ட் ஆல்சோ ப்ரியூ பாப்புலர் பியாண்ட் ஹிஸ் டைம்ஸ். அதாவது இந்த முதலாம் ராஜராஜன் வந்து சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற ஒரு அரசராக ஆவார். வல்லமை பெற்ற ஒரு பவர்ஃபுல்லான ரூலர் சொல்கிறாங்க. வல்லமை பெற்ற ஒரு பேரரசர் ஆவார். அவர் காலத்தை வென்ற புகழையும் ஈட்டினார். அவர் காலத்தில் வந்து நிறைய இடங்களை வென்று பேரும் புகழையும் சேர்ப்பார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புகழை ஈற்றார். தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை அவர் நிலைநாட்டினார். சோழர்களின் அதிகாரத்தை அவர் நிலைநாட்டார். Beyond his time, he established Chola authority over large parts of South India. His much acclaimed novel expeditions led to the expansion of Cholas into the west coast and Sri Lanka. அதோட நிலைநாட்டினதோடு மட்டுமல்லாமல் அவர் கப்பற் படையெடுப்புகள் மேலே கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சி பிரிவினதற்கு காரணமாக இருக்கிறார். புகழ்பெற்ற ராஜேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலை, அதாவது இன்றைய நம்ம பிரகதீஸ்வரர் கோயில் சொல்கிறோம், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை ராஜேஸ்வரர் கோயிலை தஞ்சாவூரில் இவன் தான் கட்டுறார். யார் கட்டுறது? முதலாம் ராஜேந்திரன். இது வந்து இம்பார்ட்டன்ட், யூ வாட் டு அண்டர்லைன் தட் வேர்டு. முதலாம் ராஜேந்திர சோழன் தான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் டெம்பிளை கட்டுறார். ஓகேயா? He built the famous ராஜராஜேஸ்வரம் பிரகதீஸ்வரர் temple in Tanjore. His son and successors ராஜேந்திர சோழா first, ராஜேந்திர சோழா ஃபர்ஸ்ட், அவருடைய மகன் வந்து யாராம்? அவருக்கு பின்னர் அவருடைய மகன் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். அவர் யாருன்னா அவர் வந்து முதலாம் ராஜராஜன், இவர் வந்து முதலாம் ராஜேந்திரன். சி டிஃப்ரென்ஸ். ராஜராஜ சோழன், இவர் வந்து முதலாம் ராஜேந்திர சோழன். இவருடைய ஆட்சி காலம் 1016 to 1044. Merged his father in his ability to empower the empire. அதாவது தந்தையை போலவே பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை ஒருங்கிணைத்தார். அவ அப்பா மாதிரியே இந்த முதலாம் ராஜராஜன் சோழனை போலவே இந்த முதலாம் ராஜேந்திரன் அவருடைய மகன், அவரும் அவர் அப்பா மாதிரியே ஆட்சி செலுத்துறாரு. நிறைய இடங்களை கைப்பற்றுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கைப்பற்றி அதை விரிவாக்கப்படுத்துறாரு. அவருடைய ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது. அவருடைய ஆட்சி காலத்தில் தென்னிந்தியா வந்து ஒரு வலுவான சக்தி வாய்ந்த ஒரு அரசாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஹிஸ் accessions in 1023, his striking military expedition was the northern India, capturing much territory there. He proclaimed himself. What is the meaning of proclaimed? செய்திகளை அறிவிக்கிறது, சொல்றது. Himself the Kangai Kondan, conqueror of the Kangai regions. The Kangai Konda Cholapuram temples was built to commemorate his victories in North India. The navy of Rajendra Chola enabled him to conquer the kingdom of Srivijayana, southern Sumitra, on the side, southern Sumitra. Cholas, Srivijaya Cholas control over the seas facilitated
a flourishing overseas trade. அந்த சதர்ன் சுமித்ரா ஏரியா ஃபுல்லாமே அந்த கிங்டம் யாருடையது? ஸ்ரீ விஜயா சோழா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கண்ட்ரோலில் வந்துடுது, அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஓகேயா? ஸ்ரீ விஜயா பேரரசை கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது. அதே போல் சோழர்களின் கடற்பகுதியில் வந்து கட்டுப்பாடு, அதாவது கடல் கடந்த வணிகம் செழித்தோங்க உதவியலாம். கடல் கடந்த வணிகமும் ஓவர் த சீஸ் ஃபெசிலிட்டட் ஏ ஃப்ளோரிஷிங் ஓவர்சீஸ் ட்ரேட், வணிகம் கடல் கடந்த வணிகம் வந்து செழித்தோங்கியது. டெக்ளைன் ஆஃப் த சோழா எம்பையர், சோழ பேரரசின் சரிவு, வீழ்ச்சி, சோழ பேரரசின் வீழ்ச்சி. ராஜேந்திர சோழாஸ் 3 successors were not capable rulers. அதாவது முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற மூன்று பேருமே திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை. அவங்க 3 பேருமே திறமை வாய்ந்தவர்களாக இல்லை. The third success யாருன்னா வீர ராஜேந்திரா சன் ஆதி ராஜேந்திரா. வீர ராஜேந்திராவுடைய மகன் ஆதி ராஜேந்திரன் உள்நாட்டு கலகம் ஒன்றில் கொல்லப்பட்டார். அவருடன் விஜயாலயன் வழிவந்தோரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அந்த மாதிரி அந்த வீர ராஜேந்திரா வாஸ் கில்ட் இன் சிவில் அண்ட்ரஸ்ட். வித் ஹிஸ் டெத் என்டர்ட் த விஜயாலயா லைன் ஆஃப் சோழார். அதோட அவருடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் மெட்ரோமோனியல் அலைன்சஸ் between the Cholas and the matrimonial alliance between the Cholas and the Eastern Chalukyas began during the reign of Rajendra I. His daughter Kundavai was married to Chalukya prince Vimaladitya. Their son was Rajaraja Narendra, who married the daughter of Rajendra Chola named Amanga Devi. Their son was Klothunga I. அதாவது முதலாம் ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் வந்து சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியதாம். அதே மெட்ரமோனியல் அலைன்ஸ். அவருடைய மகளான குந்தவை சாளுக்கியா இளவரசர் விமலாதித்யனை மணந்தார், கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர்களின் மகனான ராஜராஜா நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மகள் ஆன அம்மங்கா தேவியை மணந்தார். அம்மங்கா தேவியை மணக்கிறார், கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர்களின் மகனே முதலாம் குலோத்துங்கன் ஆவார். அப்போ யாருடைய மகன் முதலாம் குலோத்துங்கன்? யாருடைய மகன்? கெடிசே குந்ததேவி. குந்ததேவி இங்கே வந்து யாருன்னா முதலாம் அமங்கா தேவி. குந்தகை அமங்க தேவி அவருடைய மகன் தான் யார்? முதலாம் குலோத்துங்கர் அரசர். ஓகேயா? நெக்ஸ்ட் ஆன் ஹியரிங் த டெத் ஆஃப் ஆதி ராஜேந்திரா த ஈஸ்டர்ன் சாளுக்கியா பிரின்ஸ் ராஜேந்திரா சாளுக்கியா சீஸ்ட்னா வந்து இந்த ஏமாற்றுவாங்கள அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அது பேர் சீஸ்ட் த சோழா த்ரோன் அண்ட் பிகான் த ரூல் ஆஃப் சாளுக்கியா சோழா டைனஸ்டி அஸ் குலோத்துங்கன் ஃபர்ஸ்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஆதி ராஜேந்திரன் மறைவுக்கு பிறகு மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழே சாளுக்கிய ஆதி ராஜேந்திரனுடைய மறைவை கேள்விப்பட்டவுடனே இந்த கீழே சாளுக்கியா இளவரசனான ராஜேந்திர சாளுக்கியன் சாளுக்கிய இளவரசனான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ
அரியணையை கைப்பற்றார். அவருக்கு பிறகு யார் வரானா, யாரு, கீழே சாளுக்கிய இளவரசனான ராஜேந்திரா சாளுக்கியன் ஆட்சியை கைப்பற்றார். அவர் தான் பதவியில் வந்திருக்கிறாரு. முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை அவர் தொடங்கினார். முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் அவருடைய அரசை என்ன செய்கிறாரு, தொடங்குறாரு. நெக்ஸ்ட், குலோத்துங்கா எஸ்டாப்ளிஷ்ட் himself firmly on the Chola throne, soon eliminating all the threats to the Chola empire. அந்த மாதிரி ஆட்சி தொடங்கின பிறகு இந்த சோழ அரசர் அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை விரைவில் ஒழித்து கட்டி முதலாம் குலோத்துங்கன் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தி கொண்டார். என்ன, எல்லாரும் அவரை மிரட்டுறாங்க, அதை அவர் அதில் ஜெயிச்சு அவருடைய நிலையை, நான் தான் அரசு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டார். தேவையற்ற போர்களை தவிர்த்து அவர் பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றார். தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு போர் தொடுத்துக்கிட்டு இருக்கிறத விட்டுறாரு. பொதுமக்களை அவர் அவங்க நல்லா கவனிக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணம் இருக்குது. அதான் he avoided unnecessary wars, தேவையில்லாத போர்களை தவிர்த்து, and earned the goodwill of his subject. But Kulothunga lost the territories on Sloan. ஆனால் அப்படி இருக்கையில் அவர் எதை இழக்கிறார் பாருங்களேன், நன்மதிப்பை பெற்றார். ஆனாலும் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதியை இழக்கிறார். சோழர்களுக்குன்னு இருக்கிற பகுதியை இலங்கையில் இழந்துட்டாரு. The Pandya territory also began to slip out of Chola controls. பாண்டியாவுடைய அரசு யாருடைய கண்ட்ரோலுக்கு வருதான், சோழருடைய கண்ட்ரோலுக்கு வருது. காஞ்சிபுரம் was lost to the தெலுங்கு சோழாஸ். சோழருடைய இதுக்கு வந்தாலும் இந்த காஞ்சிபுரம் இல்லையா, அது தெலுங்கு சோழர்களுடைய தெலுங்கு சோழர்களிடம் இலக்க நேரிட்டதுங்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து அதையும் இழந்துட்டாங்க. கியா. நெக்ஸ்ட், இந்த இயர் 1279 marks the end of the Chola dynasty when King Maravarman Kulasegara Pandyan first defeated the last king Rajendra Chola III and established the rule of the Pandyas in present day Tamil Nadu. 1279 பாண்டிய அரசன் செய்கிறான், முதலாம் மாரவர்மனை குலசேகர பாண்டியனை மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். அதோடு மட்டுமல்லாமல் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவுற்றது. அதோட என்ன செய்யுது, சோழருடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. அடுத்து அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய நிர்வாக அமைப்பு எவ்வாறு இருந்தது. The central administration was in the hands of king. அதாவது சோழ அரசர்கள் மத்திய அரசின் நிர்வாகம் அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. அதான் the central administration was in the hands of kings. As the head of the state, the king enjoyed enormous powers. நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்து அவர் பெருமளவு அதிகாரத்தை கொண்டிருந்தார். அரசின் ஆணைகள் அவருடைய அதிகாரங்களால் என்ன செய்யப்பட்டது, பனை ஓலைகளில் எழுதப்பட்டன அல்லது கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டனன்னு சொல்கிறாங்க. பாருங்க, the king's orders were written down in palm leaves by his officials or inscriptனா குறிக்கிறது, inscript on the temple walls. அவங்களுடைய செய்திகளை எதில் எழுதுகிறாங்க, பனை ஓலைகள் எழுதுகிறாங்க, இல்லைன்னா கோயில் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்காங்க. The kingship was hereditary in nature. அதாவது அரசுரிமை பரம்பரை இயல்புடையதாக இருந்தது. The ruler selected his eldest son as the
had apparent. He was known as Yuvaraja. The Yuvarajas were appointed as governors in the provinces mainly for administrative training. அதாவது என்ன சொல்றாங்க, அரசர் தனது மூத்த மகனை தான் தனது வாரிசாக வச்சுக்கிறார். அப்படியே பரம்பரையாக அப்படி வந்துக்கிட்டு இருக்குது. மூத்த மகன் தான் அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய தகுதி உடையவர், வாரிசாக தெரிவு செய்தார். மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டவர். யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்படுறார். மண்டல ஆளுநராக, ப்ராவின்சஸ்னா மண்டலம், ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். The Chola rulers established a well-organized system of administration. சோழர்கள் ஆண்ட அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிர்வாக முறையை உருவாக்கி இருந்தனர். நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? The empire for administrative convenience was divided into provinces or mandalam. அதாவது சொல்கிறாங்க, இந்த நிர்வாக வசதிக்காக இந்த சோழ பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் பல நாடுகளாக ஒவ்வொரு மண்டலங்களும் பல நாடுகளாக பிரிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு நாட்டு பிரிவுக்குள்ளும் பல கூற்றங்கள், அதாவது கிராமங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. கிராமமே நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அழகாகவும் சொல்கிறாங்க. என்ன லிசன். The empire for administrative convenience was divided into provinces or mandalams. Each mandalams was subdivided into nadus. Within each nad there were many kurams. Kurams na village, கிராமங்களா சேர்ந்து. The lowest unit was the கிராமம், அதான் village. அதான் என்னது, village. Next, local governance. Local governance. What is local governance? உள்ளாட்சி நிர்வாகம். உள்ளாட்சி நிர்வாகம். Local governance என்னது, உள்ளாட்சி நிர்வாகம். Local administration worked through various bodies such as ஊரார், சபையார், நகத்தார் and நட்டார். With the expansions of agriculture, numerous peasant na விவசாயம், ஓகேயா, peasant settlement came up on the countryside அப்படிங்கிறாங்க. ஓகேயா, கண்ட்ரி சைடு. அதாவது உள்ளாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிர்வாகம் எப்படின்னா, ஊராராக, சபையாராக, நகரத்தாராக, நாட்டாராக அமைப்புகளாக பிரிக்கிறாங்க. அதன் மூலமாக அந்த ஆட்சியை செயல்படுத்துகிறாங்க. இதில் வேளாண்மை விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகளின் குடியிருப்பு இருக்குது. நெக்ஸ்ட், they were known as ஊரார். அதாவது ஊரார்கள் என அவர்களை இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்கள ஊரார்கள் சொல்கிறாங்க. இந்த ஊரார், அதாவது ஊருன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரார் who were land holders acted as spokesman in the ஊர். அதாவது இந்த நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார் ஊரின் சார்பாக பேசுவோர்களாக இருந்தனர். பேசுவோர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஊராரை. யாரை? ஊராரைத்தான் அந்த மாதிரி பேசுகிறவங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்பா. ஊரார். நெக்ஸ்ட்,
Sabaya in prominent villages also functioned in carrying out administrative, financial and judicial functions. Nagaratta administrated the settlement of traders. However, skilled artisans like masons, blacksmiths, goldsmiths, weavers and potters also lived in Nagaram. என்ன சொல்கிறாங்க, இந்த ஊரின் சார்பாக பேசுபவர்கள் இருந்தனர். பிராமணர் கிராமங்களைச் சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டது. அப்போ இதெல்லாம் யார் செய்கிறாங்க, இந்த பிராமணர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து வணிகர்களின் குடியிருப்புகளை நகரத்தார் சொல்கிறாங்க. வணிகர்களின் குடியிருப்புகளை எப்படி சொல்கிறாங்க, நகரத்தார். அது யார் இந்த வணிகர் குடியிருந்து இருக்க வணிகர்னா யார் அப்படின்னு பார்த்து சொல்கிறாங்க. நகரத்தார் அப்படின்னு சொல்கிறாங்களா. வணிகர்களின் குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகித்தனர். இருந்த போதிலும் தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள், அதாவது இந்த புத்தனாக மேசன் கட்டுமான கலைஞர்கள், இரும்பு பிளாக்ஸ்மித் இரும்பு தொழிலாளி, இரும்பு தொழிலாளி, தங்க வேலை செய்வோர், நெசவு செய்வோர், மண்பாண்டங்கள் செய்வோர், இவர்களெல்லாம் நகரத்தில் வாழ்ந்தனர். நாடுகளில் நாட்டார் என்னும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் பல சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது. நாட்டார் functioned as an assembly of நாடு and decided all the disputes and issues pertaining to நாடு. Next, the assemblies in Ur, Sabha, Nagaram and Nadu worked through various committees. The committees took care of irrigations, roads, temples, gardens, collections of revenue and conduct of religious festivals. அதாவது ஊர், சபை, நகரம், நாடு இவை எல்லாமே ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள் பல்வேறு குழுக்கள் மூலம் பணிகளை செய்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழு வந்து நீர்ப்பாசனம், சாலைகள், கோவில்கள், தோட்டங்கள், வரி வசூல், மத விழாக்களை நடத்துதல் போன்ற பணிகளை மேற்கொண்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா. நெக்ஸ்ட், thank you students. You have to read out this lesson, and also tomorrow I will give test for the lesson history 2. lesson 2 வந்து I will give test for tomorrow. Everybody you have to study. All the best. God bless you. Wish you all the best. God bless you. Thank you students. Class is over.